தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயலநாதன் ஐயா அவர்கள் குறளும் பொருளும் என்னும் தலைப்பிலே தினந்தோறும் உரையாற்றி வருகின்றார். அந்த வகையிலே இன்றைய தினம் அதிகாரம் 95 மருந்து என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். குறளும் பொருளும் அதிகாரம் 95 மருந்து எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவைகளை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெயலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை நூலாக திகழ்கிறது. திருக்குறள் திருவள்ளுவரின் சுய சிந்தனை திறனால் எழுதப்பட்டது. 1812ஆம் ஆண்டு திருக்குறள் நூலானது முதலாக அச்சிடப்பட்டது. திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 95 மருந்து. மருந்து என்னும் சொல் இவ்வதிகாரத்தில் மிக பரந்த பொருளிலேயே ஆளப்படுகிறது. இவ்வதிகாரத்தில் உள்ள பல குறள்கள் தக்க உணவு உட்கொள்ளுதல் முதலியவற்றின் மூலம் நோய் தடுக்கும் முறைகளையே கூறுகின்றன. இறுதி 3 திருக்குறள்கள் நோய் நீக்குதலை கூறும். நோய் தடுப்பதை கூறும்போதும் தாம் மருத்துவ நூலோரின் கருத்தை பின்பற்றி கூறுவதாக திருவள்ளுவர் கூறுகின்றார். மருந்து அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 95 மருந்து. 941 மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3. மருத்துவ நூலோர் வகுத்து கூறும் வாத பித்த கபம் கூடினாலும் குறைந்தாலும் நோயை தரும். 942 மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றி உணின். ஒருவன் உண்ட உணவு செறித்தறிந்து பின் உண்டால் மருந்தென்று ஒன்று வேண்டாம். 943 அற்றால் அளவு அறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடிது உய்க்கும் 6. முன் உண்ட உணவு செரித்த அளவறிந்து அதற்கேற்ப உண்ண வேண்டும். அதுவே உடல் நீண்ட நாள் வாழ நெறி. 944 அற்றது அறிந்து கடைபிடித்து மாறு அல்ல துய்க்க துவர பசித்து. உண்ட உணவு உடலுக்கு ஒத்து செறிவானதை அறிந்து அவ்வுணவையே முழு பசியோடு உண்ண வேண்டும். 945 மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. உடலுக்கு ஒத்துக்கொள்ளும் உணவையே என்றும் அளவோடு உண்டால் உயிர்க்கு நோய் எதுவும் இல்லை. 946 இழிவு அறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேரையான் கண் நோய். செரிக்கும் அளவு அறிந்து உண்பனிடம் உடல் நலம் இருப்பது போல் அளவில்லாமல் உண்பனிடம் நோய் இருக்கும். 947 தீயளவு அன்றி தெரியான் பெரிது உண்டின் நோயளவு இன்றிப்படும். செரிக்கும் பசியளவு அறியாமல் மிக உண்பானாயின் அவனிடம் நோய் அளவின்றி வரும். 948 நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் சொல். நோய் இன்னதென்றும் அதன் காரணத்தையும் போக்கும் வழியும் அறிந்து பிழையற போக்க வேண்டும். 949 உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். நோயாளிகள் நிலையையும் நோயின் நிலையையும் காலத்தையும் மருத்துவன் அறிந்து செய்க. 950வது திருக்குறள் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. நோயாளி மருத்துவன் மருந்து துணையாளி என்ற இந்நான்கும் மருத்துவத்தின் கூறுகள். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெயலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பாக குறளும் பொருளும் தந்தார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயலநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.
நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.